ஹாய் கைஸ், எப்பயும் போல் ஒரு சிஎஸ் ரங்கல் போகலான்னு போனால் ஆப்போனன்ட் டீமே 3 ரவுண்ட் வச்சு எமோட் போட்டுருவானுங்க. எனக்கு செம்ம வெறி. சரி ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு போயிட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கோசம் அடிய போகிறோம். எமோட் போட்டதுக்கு எமோட் ரிவெஞ்ச் எடுக்கவே போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு நம்ம சுற்றிட்டு மேலே ஏறிடலாம் கைஸ். அங்கே வந்து எனிமி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என் டீம்மேட் ஒருத்தர் சொன்னார். அது இந்தியக்காரன் தான், யாருன்னே தெரியாது. சரி ஸ்பீட்லாம் போட்டு ஏறுவேன், அடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா டீம்மேட் அடிச்சிருவார். சரின்னு பார்த்தா அங்கேருந்தே எவனோ என்ன அடிச்சிருப்பான். ஐயோ, அலோக் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அலோக் சைடு போயிருப்பேன். போகும்போது ப்ரோ எனிமின்னு கத்திகிட்டே இருப்பார். கத்திகிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன், ப்ரோ கம்னரி ப்ரோ, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் பிடிச்சிட்டு இருந்தேன். பாயிண்ட்ஸ் பிடிக்கும் போதே ரெட் கலர் அலர்ட் கடிச்சு பார்த்தா டப்புன்னு அடிச்சிருவார் என் டீம்மேட்டு. அப்பா ஒருத்தர் அடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ப்ரோ ஒருத்தர் வரான் ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் எகிரி போய் ட்ரன்னு அழுத்துவேன். அது முடிச்சு விட்ருவார் அவரே யோசிக்கல. ப்ரோ அங்கே அந்த இதே மாதிரி அங்கே ஒரு எக்ஸலேட்டர் இருக்குதுல்ல, அங்கே இருக்கான் ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ பார்த்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்கி ஸ்டைலாக ஒரு குளோவால் போட்டு அப்படியே அங்கே போயிடுவேன். ஸ்ட்ரைட்டாக ஸ்பீடு கீடு போட்டு போயிடுவாங்க. போயிட்டு பார்த்தா அப்போ தான் அவன் தான் அங்கே அப்போ தான் குதிப்பான். அவன் குதிக்கிற டைமில் அழுத்துவேன், டைட்டாக அழுத்திட்டே இருப்பேன். பார்த்தா என்னையே முடிச்சு விட்ருவான். அவன் ட்ருன்னு அழுத்தி எப்படியோ முடிச்சு விட்ருவேன். முடிச்சுட்டு எமௌண்ட் போடுவேன். எனக்கு என்னென்னா லால மட்டும் அவனுக்கு போட்டது போடணும், போட முடியல. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப்